ஓகே, நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, வாட் இஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்? நம்ம ஆல்ரெடி இதை லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்ல நமக்கு கெட்டிங் ஸ்டார்டர்லேயே இருக்கும். பட் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் தாங்க. ஏன்னா ஆஸ்க்ட் இன் கூகுள். அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சால்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? வாட் இஸ் ஜிசிடி? ஜிசிடி அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அது நமக்கு தெரியும். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, தட் இஸ் கால்ட் HCF. HCF அப்படின்னா என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ரெண்டும் சேம் மீனிங் தான், பட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. HIGHEST ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு இப்படியும் நேம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜிசிடி ஆஃப் சில நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஜிசிடி ஆஃப் 2,8 என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன். ஜிசிடி ஆஃப் 2,8. இப்போ இந்த 2,8 அப்படின்னா என்னன்னா, முதல்ல என்ன பண்ணணும், 2ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதணும். 2ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னது? 1 and 2. 8ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னது? 1, 2, 4 and 8. இப்போ இந்த ரெண்டுலையும் கம்பேர் பண்ணி காமனா இருக்கணும். அட் த சேம் டைம் தட் ஷுட் பி ஹையஸ்ட். அதுதான் கிரேட்டரா இருக்கணும். அப்படின்னா எதை நம்ம ஆன்சரா சொல்லுவோம்? 2 and 8க்கு ஜிசிடின்னு பார்த்தோம்னா 2. சரி, ஓகே. இன்னும் வேற சில எக்ஸாம்பிள் நம்ம எழுதி பார்க்கலாமா? ஸோ ஜிசிடி ஆஃப் அந்த ரெண்டு நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? 8, 58. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து எனக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவோம், 8ஓட இல்லை 8 வேணாம், 8ஓட நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதுவோம். 8ஓட ஃபேக்டர்ஸ்னா 1, 2, 4 and 8. 58க்குன்னு பார்த்தோம்னா என்னது? 1, ஓகே, 2, ஓகே, 3 வருமா? 1 3s are 3. 58 3ஆல டிவைட் பண்ண முடியுமா? 58 3ஆல டிவைட் பண்ணோம்னா 1 3s are 3, மீதி 2, 8, 5 5 6 5 7 8 ஓகே, வராது. அப்போ 3 வராது. 4 வருமா? 4ம் இங்க 4 போயிடுச்சுன்னா இங்க 1, 4 வராது. 5 வருமா? 5 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லை. 6 வருமா? வராது. 7 வருமா? 5 15 IL 35, 6 42, 7 49, 49க்கு அப்புறம் 54 தான் வரும், வராது. அப்போ 58ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? ஐயோ, இதுக்கு தாங்க இந்த நம்பர்லாம் நான் எடுக்கவே இல்லை. இந்த நம்பர் எடுத்தா தேவையில்லாம நான் ரொம்ப மனக்கணக்கு அதிகமாக போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா பேசிக்கலாவே மேத்தமெட்டிக்ஸ்ல நான் கொஞ்சம் வீக் தான். ஸோ 8 எடுத்துக்கலாம், இங்க 64 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி எடுக்கும்போது 8ஓட ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா 1, 2, 4 and 8. 64க்குன்னு பார்த்தோம்னா 1, 2, வேற என்ன பார்ப்போம்? 1, 2 வரும். 4 வருமா? ஒரு நாள் 4, 4 வரும். 8 வருமா? 8 வரும். அதுக்கப்புறம் 32 இடையில இது வரலாம், வச்சுக்கோங்க. 32 and 64. அப்ப இப்படி பார்க்கும்போது எது காமனா இருக்கு? 6 தான் காமனா இருக்கு. சாரி, 8 தான் காமனா இருக்கு. ஸோ 8 தான் ஆன்சர். இப்ப இதுவே 24, 36 அப்படின்னா இதுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன? இங்க 1 வரும், 2 வரும், அதுக்கப்புறம் 7 ஒரு 7 23 4 28. ஓகே, வராது. 7ஆம் வாய்ப்பாடுல வராது. 3ஆம் வாய்ப்பாடுல வருமா? 5 15 6 28, 8 3 21, 9 3 27. ஓகே, 24 வரும். அப்போ 3ல வரும். 4ல வருமா? 4லயும் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 5ல வராது. 6ல வருமா? 6 12 18 24, 6ல வரும். நெக்ஸ்ட் 7ல வருமா? 7ல வராது. 8ல வருமா? 8 16 24 வரும். நெக்ஸ்ட் 9ல வருமா? 9ல வராது. 10ல வருமா? 10ல வராது. 11ல வராது. 12ல வரும். நெக்ஸ்ட் 24. இப்போ இங்க 36ன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4ஆம் வாய்ப்பாடுல வரும். 5ல வராது. 6ல வரும். 1 8 2 15 3 24 4 32. 8ல வராது. 9ல 9 18 27 1 9 20 18 36 வரும். அப்போ 9ல வரும். 10ல வருமா? வராது. 11ல வராது. 12ல வரும். அதுக்கப்புறம் 13ல வருமா? 13 26 வராது. 14ல வருமா? 14 28
வராது, 15ல் வராது, 16ல் வராது, 17ல் வராது, 18ல் வரும், அதை விட்டா 36ல் வரும். இப்ப இதுக்கு கிரேட்டஸ்ட் காமன், ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற ஃபேக்டர் என்ன? 12 தான். பட் அதுதான் ஆல்சோ கிரேட்டர். சரி, ஓகே. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நான் என்ன பண்ணணும்? ஜிசிடி கண்டுபிடிக்கணும். அப்ப ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆஸ் பர் மை இதுல நான் உங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏ கமா பி எக்ஸ கொடுக்குது அப்படின்னா என்ன ஆகும்? ஏவும் எக்ஸால டிவைட் ஆகும், பியும் எக்ஸால டிவைட் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிடி ஆஃப் 24,36 எனக்கு 12 கொடுக்குதுன்னா இந்த 24ம் 12ஆல டிவைட் ஆகும், 36ம் 12ஆல டிவைட் ஆகும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னுடைய ஆன்சர் என்னன்னா, எனக்கு தேவை என்னது? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ ஏ கமா பி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன். ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி. ஓகே. இப்போ இந்த ஏ கமா பில எனக்கு அதிகபட்சமா காமன் ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்கும்? அதிகபட்சமா மேக்சிமமா எனக்கு கிடைக்கிற அந்த காமன் ஃபேக்டர்னா எய்தர் மினிமம் ஆஃப் ஏ கமா பில தான் ஆன்சர் கிடைக்குமா? மினிமம் ஆஃப் ஏ கமா பி. மினிமம் ஆஃப் ஏ கமா பி. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த 24 and 36 எடுத்துப்போம். இப்போ காமன் ஃபேக்டர் இந்த 24 விட கிரேட்டரா கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா? வாய்ப்பே இல்லை. எய்தர் 24 இருக்கலாம், இல்ல 24க்குள்ள இருக்கலாம். கரெக்டா? அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன இருக்கும்? எய்தர் மினிமம் ஆஃப் ஏ கமா பில அந்த இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? அப்ப ஜிசிடி ஆஃப் 8,64னா எய்தர் 8ஆ இருக்கலாம், இல்ல 8க்குள்ள எது வருதோ அதுவா தான் இருக்க முடியும். கரெக்டா? சோ இப்படிதான் நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ லாஸ்டா இன்னும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜிசிடி ஆஃப் 10,35 அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? 10க்கான ஃபேக்டர் 1, 5, 10. 35க்கான ஃபேக்டர் 1, 5, அதை விட்டா வேற எதுவும் இல்லையா? 35. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமன் பார்த்தோம்னா என்னது? 5 இஸ் தி காமன். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 5 தான் ஆன்சர். பட் இங்க பாருங்க நமக்கு எப்படி வந்தது? இந்த ரெண்டுல மினிமம் எது? 10. அப்போ மினிமம்னு எடுத்துட்டீங்கன்னா மினிமம் ஆஃப் 10,35ல எனக்கு 10 தான் வந்தது. அப்ப எய்தர் எனக்கான ஆன்சர் எங்க இருந்து கிடைக்கலாம்? 10ல இருந்து டில் அந்த 1க்குள்ள எது டிவைட் ஆகுதோ அதுதான் எனக்கான ஆன்சரா இருக்கும். இப்போ இதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும்னா என்ன எழுதுவோம்? ஃபார் I equal to minimum of A, B. Okay. I greater than or equal to 1 வரைக்கும் போலாம். I minus minus. இப்போ நான் என்ன பண்றேன்? எப்போ if எனக்கு A modulus I equal to 0வாவும் இருக்கணும் and B modulus I equal to 0வாவும் இருக்கோ அப்ப என்ன பண்ணிடலாம்? அப்ப எனக்கு ஆன்சர் இஸ், எனக்கு எது என்னுடைய ஆன்சர்? I is the my common divisor. அப்ப என்ன பண்ணிடலாம்? ரிட்டர்ன் I. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ப்ராப்ளமே ரன் ஆகாது, முடிச்சுக்கலாம். இது வந்து என்னது? ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன்ல எனக்கு அதிகபட்சமா டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும்? சப்போஸ் மினிமம் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது மினிமம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ கமா பி. ஓகேவா? இந்த ரெண்டுல எது மினிமமோ அந்த அளவுக்கு எனக்கு லூப் ரன் ஆகும். பட் இது நார்மலா ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். பட் நமக்கு யூக்ளிட்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. யூக்ளிட்ஸ் அல்காரிதம். யூக்ளிட்ஸ் அல்காரிதம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எங்கிட்ட ஏ ஒரு வேல்யூ இருக்கு, தட் இஸ் 36, பிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு 24. ஓகேவா? ஸோ யூக்ளிட்ஸ் அல்காரிதம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஏ ஆல்வேஸ் ஷுட் பி கிரேட்டர் நம்பர் தென் பி. ஓகேவா? ஏ ஆல்வேஸ் ஷுட் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் பி. இப்போ ஏ 36, பி 24 இருக்கு. ஸோ இப்போ 36 and 24க்கு நமக்கு என்ன கிடைச்சது? இப்போ 24 and 36 எடுக்கும்போது காமன் டிவைசர் 12 கிடைச்சது. ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? 36 and 24ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? முதல்ல ஏ இருக்கு, பி இருக்கு. முதல்ல ஏவை பி ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ ஏவை பி ஆல டிவைட் பண்ண என்னது? 36 24 ஆல டிவைட் பண்றேன். அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 12. ஓகே, ரிமைண்டர் 12 கிடைக்குது. அப்ப ரிமைண்டர் இன்னும் 0வா வரல அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்டில் உங்க ரிமைண்டர் என்னவா வரல? 0வா வரல. கரெக்டா? அப்ப ரிமைண்டர் 0வா வரலன்னா திரும்ப என்ன பண்றீங்க? இப்ப ஏ 36 இருந்தது, பி 24 இருந்ததா? இப்ப அடுத்த கேஸ்ல ஏ இஸ் யோர் 24. நீங்க பிக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை ஏவா கொடுத்துருங்க. இப்ப கண்டிப்பா இந்த ரெண்டையும் மார்க் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? எய்தர் பி கிடைக்கலாம், இல்ல பியை விட கம்மியான நம்பர் கிடைக்குமா? தட் பி இஸ் யோர் ரிமைண்டர். ஓகே, இப்ப முதல்ல என்ன செக் பண்ணிக்கணும்?
பி இஸ் 0, ஏன்னா நம்ம டிவைட் பண்றோம். அப்ப டிவைட் பண்ணும்போது இப்ப என்னது, பி வந்து என்னது 12, சாரி பி வந்து 12. இங்க நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சதோ அதை போட்டுறோம். பி இஸ் அவர் 12. இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்றோம், திரும்ப ஏவை பி ஆல டிவைட் பண்ணுங்க. ஓகே, டிவைட் பண்ண என்னது, 24 12 ஆல டிவைட் பண்ணனா 2 12s are 24. இப்ப ரிமைண்டர் 0. இப்ப இந்த கேஸ்ல என்ன பண்றீங்க, இப்ப திரும்ப ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணுங்க. ஏ இஸ் யோர் 24ல இருந்து பிக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துருங்க. பி இஸ் யோர் ரிமைண்டர். இப்ப இந்த கேஸ்ல உங்களுடைய பி என்னவா இருக்கு, 0வா இருக்கு. அப்ப எப்ப பி 0வா இருக்கோ அப்ப ஏ இஸ் யோர் ஆன்சர். கரெக்டா? எப்ப பி வந்து 0வா இருக்கோ அப்ப ஏ இஸ் யோர் ஆன்சர். அது எப்படி பி 0னால ஏ தான் டைரக்ட் ஆன்சரான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 24, 0 ஜிசிடி ஆஃப் 24, 0. இப்போ 0வோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது வரைக்கும் போகும், 0வோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது 0வோட ஃபேக்டர் 0 எதால எல்லாம் டிவைட் ஆகும்னு கேட்டா 0 கேன் டிவைடட் பை எனி நம்பர். கரெக்டா? இல்லைங்க இன்ஃபினிட்டி தானே அப்படின்னா அது எனி நம்பர். இப்ப ஏதாவது ஒரு நம்பர் 5 டிவைடட் பை 0ன்னு போட்டீங்கன்னா தட் வில் பி இன்ஃபினிட்டி. கரெக்டா? பட் இதுவே 0 டிவைடட் பை 5ன்னு போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 இஸ் யுவர் ரிமைண்டர். திரும்ப 0 ரிமைண்டர் ஆஃப் 8 போட்டா என்னது, 0 இஸ் யுவர் ரிமைண்டர். அப்ப இதுக்கு 1 2 3 4 5 6 அண்ட் so far எது வரைக்கும் போகும், 24 வரைக்கும் போய்க்கலாம். 24 இல்ல, டில் 24க்கு அப்புறமும் டில் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இப்ப 24ஓட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா என்னது, 1 2. நம்ம ஆல்ரெடி 24க்கு எழுதியிருக்கோமா என்ன, எழுதியிருக்கோம். எழுதுனதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா திரும்ப திரும்ப எல்லாம் என் மைண்டு அவ்வளோ யோசிக்காதுங்க. அப்ப 24க்கான ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ 24, 0 அப்படின்னு இருக்கு. 24, 0 அப்படின்னு ஒரு இங்க வச்சிருக்கேன் 24ஓட ஃபேக்டர். இது 24க்கானது, இது 0க்கானது. அப்ப இதுல ஹையஸ்ட் காமன் பார்த்தோம்னா என்னது, இங்க 24 இருக்கு, தென் இங்கேயும் 24 இருக்கு. அப்போ 24, 0. அப்போ பி 0னா எதுதான் என்னுடைய ஆன்சர், ஏ இஸ் மை ஆன்சர். புரிஞ்சதா? சரி, ஓகே. இப்போ இதை நம்ம வேற எப்படி சால்வ் பண்ணலாம், நான் ஆல்ரெடி யூக்ளிட்ஸ் அல்காரிதம்னா என்னன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் பியா தான் இருக்கணும். அப்ப 36 and 24 அப்படின்னு கொடுத்தா முதல்ல என்ன பண்ணணும், 36ஐயும் 24ஐயும் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணனா எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சது, 12. அப்ப 12 கிடைச்சிருக்கு அப்படின்னா திரும்ப என்ன பண்றேன், டில் பி 0 வர்ற வரைக்கும் திரும்ப இந்த 12 வச்சுக்கிறேன். 24 டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணனா என்னது, 2 2s are 24, 2 12s are 24. இப்ப ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்ப எப்ப ரிமைண்டர் 0 வந்துருச்சோ அப்ப நான் எதால டிவைட் பண்ணேன், 12ஆல. அப்ப 12 இஸ் மை ஆன்சர். ஓகேவா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஏ இருக்கு, ஏ இஸ் 36. பி இருக்கு, பி இஸ் 12. முதல்ல என்ன செக் பண்றீங்க, ஏன்னா பி 0 செக் பண்ணும். பி 0 செக் பண்ணலைன்னா என்ன ஆயிரும், எனக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி, அந்த டிவிசிபிலிட்டி பை 0ங்கிற அந்த எரர் வந்துடும். கரெக்டா? ஏன்னா எந்த ஒரு நம்பரையும் 0வால டிவைட் பண்ண முடியாது. அப்போ இஃப் my b equal to 0 அப்படின்னா எது என்னுடைய ஆன்சர், a is my answer. a is my answer. அப்படி இல்லைன்னா மட்டும்தான் என்ன பண்ணணும், ஏவை b ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா என்ன கிடைக்குதோ, இப்ப a equal to b ஆ இருக்கும், b என்னவாயிரும், b equal to a remainder of b. இது மாத்துறதுக்கு முன்னாடி a equal to b ன்னு மாத்துறதுக்கு முன்னாடி என்ன வருமோ அது வந்துடும். சரி, ஓகே, சிம்பிள். இப்ப டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், a equal to நெக்ஸ்ட் கேஸ்ல எனக்கு என்ன கிடைச்சிரும், a equal to 12 கிடைச்சிரும். b equal to என்ன கிடைக்கும், ஏன்னா 36 and 24 ஆல டிவைட் பண்றோம். 36 and 24 ஆல டிவைட் பண்றோம். அப்ப a equal to 24. b ல என்ன கிடைச்சிரும், அதோட ரிமைண்டரான 12 கிடைச்சிரும். இப்போவும் b 0 கிடையாது. அப்ப என்ன பண்றோம், திரும்ப சேம் ப்ராசஸ பண்ணுங்க. சேம் ப்ராசஸ பண்ணா என்ன கிடைக்கும், இந்த டைம் a equal to 12, b equal to என்ன வந்துடும், 0 கிடைச்சிரும். அப்ப b 0னா அப்ப இது என்னுடைய ஆன்சர், a is my answer. சரி, ஓகே. இந்த கொஸ்டினை நான் ரொம்ப நேரம் எடுத்துக்குவேன், பிகாஸ் கூகுள்ல கேட்ட கொஸ்டினுக்காகங்கிறனால இல்லை, இதுல நிறைய வேரியன்ட் இருக்கு, அந்த எல்லா வேரியன்ட்டையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கணுங்கிறனால. இப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன், ஏபி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏன் கம்பல்சரி பியா தான் இருக்கணும்னு சொன்னேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா முதல்ல b 0 செக் பண்றேன். இஃப் மை b equal to 0, return a, that is my answer. அப்படி இல்லைன்னா என்ன பண்றேன், ஏக்கு b கொடுத்துடணும், பிக்கு என்ன கொடுக்கணும், ஏவையும் பியையும் a and b மாடுலோ பண்ணா என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அந்த ஆன்சர் கொடுக்கணுமா. that will be handled by my same problem, gcd of b. ஏக்கு b கொடுத்துறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், a மாடுலஸ் b இங்க நான் கொடுத்துறேன். சிம்பிள். இதுதான் நான் கால் பண்றேன், இத நான் கால் பண்ணிடுறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு, int gcd of. அப்ப gcd of b,
a modulus b அப்படிங்கிறத கால் பண்ணிட்டே இருந்தோம்னா finally that will return one answer. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதா அப்படின்னு. ஓகே 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 மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். லெட்ஸ் ரிட்டர்ன். இப்போ இங்க பாருங்க, இது அப்சல்யூட்லி ரன் ஆகும். ஜஸ்ட் 2 லைன் ஆஃப் கோட் தான், பட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் டில் தி எண்ட். ஏன்னா நம்ம இதுக்கே வேற ஒரு அப்சர்வேஷனும் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு இங்க ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியலா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி. இப்போ ஏ அண்ட் பி அப்படி இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இனிஷியலா ஏ கமா பியோட வேல்யூ என்ன. இப்போ ஒருவேளை நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, ஆல்வேஸ் ஏ கிரேட்டர் தென் பியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போதைக்கு நம்ம ஏ கிரேட்டர் தென் பியாவே கொடுப்போம். 36 and 24 கொடுப்போம். முதல்ல என்ன செக் பண்றோம், இஃப் பி 0 செக் பண்றோம். பி 0னா ஏ இஸ் அவர் ஆன்சர். அப்படி இல்லைன்னா என்ன பண்றோம், சேம் அதே ஃபங்க்ஷனுக்கு ஜிசிடி ஆஃப் ஏங்கிற இடத்துல என்ன கால் பண்றோம், பியோட வேல்யூ என்னவோ அதை கொடுத்துறோம். அப்போ பியோட வேல்யூ என்ன, 24 அப்படிங்கிறது வந்துருது. தென் ஏ மாடுலஸ் பி பண்ண என்ன கிடைக்கும், 12 அப்படிங்கிறது இங்க வந்துருது. இப்ப இந்த கேஸ்ல இதுதான் என்னுடைய ஏ, இதுதான் என்னுடைய பி. அடுத்த கால்ல இப்ப இங்க என்ன பி 0 செக் பண்ணுவோம். பி 0 கிடையாது. அப்ப என்ன பண்ணுவோம், அடுத்த கால் பண்ணுவோம். அடுத்த கால்ல ஜிசிடி ஆஃப் பி வேல்யூவை இங்க பாஸ் பண்ணுவோம், தட் இஸ் 12. ஏ மாடுலஸ் பி பண்ணி அதை இங்க பாஸ் பண்ணுவோம், தட் இஸ் 0. இப்ப என்ன செக் பண்றோம், பி 0 செக் பண்றோம். பி 0னா விச் இஸ் மை ஆன்சர், ஏ இஸ் மை ஆன்சர். அப்ப இந்த 12 நான் இங்க ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ 12 இதுக்கு ஆன்சர் என்ன, யார் கேட்டா 12. இப்ப இதை யாரு கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு 12 அப்படிங்கறத ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணுவேன். இதை யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஆன்சரை 12 ரிட்டர்ன் பண்ணிடுவேன். சரி ஓகே, 36 and 24 கொடுத்தா கரெக்டா வருது. வாட் அபவுட் நீங்க ஏ ஆல்வேஸ் கிரேட்டர் நம்பரா இருந்தா தான் யூக்ளிட்ஸ் அல்காரிதம் ஒர்க் ஆகும்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃபார்மேட்ல தானே வச்சு இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, சரி ஓகே நான் என்ன பண்றேன், 24 and 36 கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ணுவோம், முதல்ல பி 0 பார்ப்போம். பி 0 இல்ல. இப்ப இந்த ஸ்வாப்பிங்க ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய ஃபங்க்ஷன் காலை எடுத்துக்கும். நான் முதல்ல என்ன பாஸ் பண்ணுவேன், இப்ப பி அப்படியே பாஸ் பண்ணுவேன். பியை பாஸ் பண்ண என்னது 36. இப்ப ஏ மாடுலஸ் பி அப்படின்னா என்னது 24 மாடுலஸ் பி. இங்க சின்ன நம்பர் 24 மாடுலஸ் 6 36 அப்படின்னா சின்ன நம்பரால மாட் பண்றீங்க அப்படின்னா இங்க என்னதான் வரும், 24 தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த கால்ல ஸ்வாப் நடந்துருச்சு. ஃப்ரம் இந்த கால்ல இருந்து என்ன நடக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், கரெக்டா. அப்ப எனக்கு இது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகும். நான் சப்மிட் கொடுத்தேன்னா தட் வில் ஒர்க் ஃபைன். பட் இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, கூகுள்ல கேட்ட கொஸ்டின் தான். இப்ப நீங்க ரெக்கர்ஷன்ல சால்வ் பண்ணும்போது ஓகே தட் 2 lines ஆஃப் கோட் வில் கிவ் யூ த ஆன்சர். பட் பை டிஃபால்ட் என்ன எடுத்துக்கிறீங்க, யூ ஆர் டேக்கிங் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். அப்ப எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாம இதை நான் எப்படி சால்வ் பண்றது, எங்கங்க நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்ல ரெக்கர்ஷன் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், எப்ப நீங்க ரெக்கர்ஷன் கால் பண்றீங்களோ அப்ப பை டிஃபால்ட்டா கால் ஸ்டாக் அப்படிங்கிற அந்த இன்பில்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஓகேவா. அப்போ இதை நான் வேற எப்படிதான் சால்வ் பண்றது, ரெக்கர்ஷன் இல்லாம இதை நான் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. நம்ம இதுல என்ன செக் பண்ணணும், டிவைட் பண்றதுக்கு முன்னாடி இஃப் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கறத செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் டிவைட் பண்ண முடியும். 0 அப்படின்னா ஏ இஸ் மை ஆன்சர், கரெக்டா. ஏ இஸ் மை ஆன்சர். தென் அதுக்கு முன்னாடி ஏ அண்ட் பி எப்படிதான் இருக்கணும், ஏ ஆல்வேஸ் ஷுட் கிரேட்டர் தென் பி. அப்ப நான் என்ன பண்றேன், இதை லூப்ல எழுத போறேன் அப்படின்னா முதல்ல ஏ அண்ட் பியை நான் செக் பண்றேன். இஃப் ஏ ஒருவேளை லெஸ் தென் பியா இருந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், ஏ ஈக்குவல் டு ஏக்கு நான் ஏ லெஸ் தென் பின்னா என்னது, ஏ பியை விட கம்மியா இருக்கு. அப்ப என்ன கொடுக்கணும், ஏக்கு பியையும் பிக்கு ஏவையும் நான் ஸ்வாப் பண்ணணுமா. அப்ப என்ன பண்றேன், இன்ட் டெம்பரவரி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு டெம்பரவரி. அதாவது ஜஸ்ட் ஏன்னா நம்ம ஆல்வேஸ் ஏ கிரேட்டர் நம்பர் பி கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் 24 and 36 கொடுத்துருக்கேன்னு வைக்கலாம், ஏ அண்ட் பின்னு. இப்போ என்னது, ஏ லெஸ் தென் பியா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன மாத்திட்டேன், ஏ அண்ட் பிய 36 ஆகும் 24 மாத்தியாச்சு. இப்போ என்ன செக் பண்றேன், பி 0 அப்படின்னு முதல்ல செக் பண்ணும். ஏன்னா நம்ம 0 இருந்தா அதை டிவைட் பண்ணக்கூடாது. டிவைட் பண்ணா நமக்கு we will get divisibility by 0 error. அப்ப என்ன செக் பண்றேன், அடுத்த கேஸ்ல if your b equal to 0 return a, கரெக்டா. if b equal to 0 return a. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நான் நம்பரை டிவைட் பண்ணிட்டே வரேன். ஏவையும் பியையும் டிவைட் பண்றேன் அன்டில் எது வரைக்கும், ஏவையும் பியையும் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் நான் அந்த ப்ராசஸ் என்ன பண்ணிட்டே தான் வருவேன். ரிமைண்டர் 0 வர்ற வரைக்கும் அந்த ப்ராசஸ் நான் பண்ணிட்டே வருவேன், கரெக்டா.
ஏவையும் பியையும் டிவைட் பண்ணுவேன். ஏவையும் பியை டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன 24 மாடுலோ 36 பண்ண என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 12 தான். அப்ப ரிமைண்டர் 12 தான் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஏ ஈக்குவல் டு பி, ரிமைண்டர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைச்சதோ அதை கொடுத்துருவேன். ஸ்டில் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏவையும் பியையும் டிவைட் பண்ணுவேன். ஏவோட வேல்யூ என்னது? இப்ப ஏவோட வேல்யூ இங்க 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 இருங்க 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 இப்ப முதல்ல ஏ ஈக்குவல் டு 36 இருக்கா இனிஷியலா? இப்ப நமக்கு ஏ ஈக்குவல் டு 36 இருக்கா? இப்ப 36 மாடுலஸ் 24 என்னது? இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா இதோட ஆன்சர் 12. அப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? ஏக்கு 24ன்னு கொடுத்துருவேன், பிக்கு என்னன்னு கொடுத்துருவேன், அதோட ரிமைண்டர் என்ன கிடைச்சதோ அந்த ரிமைண்டர் கொடுத்துருவேன். ஸ்டில் இங்க பி 0 ஆகலாம், ஏன்னா எந்த பாயிண்ட்ல வேணாலும் பி 0 வரலாம். அப்ப என்ன பண்றேன்? திரும்ப மறுபடி இதே ப்ராசஸ். இப்ப 24 மாடுலஸ் 12 என்ன கிடைக்குது? 0வா கிடைக்குது. அப்ப 0வா வருது அப்படின்னா எது உங்களுடைய ஆன்சர்? இப்ப இந்த கேஸ்ல எது உங்களுடைய ஆன்சர்? பி இஸ் யுவர் ஆன்சர். கரெக்டா? பி இஸ் யுவர் ஆன்சர். எந்த இடத்துல டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்குதுன்னா தட் பி இஸ் யுவர் ஆன்சர். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா while a மாடுலஸ் b நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஓகேவா? நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா முதல்ல ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைச்சது அதை எடுத்து வச்சுக்கோங்க. a மாடுலஸ் b அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரிமைண்டர் எந்த ஸ்டெப்ல வேணாலும் எனக்கு 0 வரலாம். முதல்ல அசைன் பண்ணுவோம். a ஈக்குவல் டு b, b ஈக்குவல் டு ரிமைண்டர். ஓகேவா? ஏதாவது ஸ்டெப்ல சப்போஸ் எனக்கு b 0வா வந்துருச்சு அப்படின்னா வாட் இஸ் மை ஆன்சர்? இஃப் b ஈக்குவல் டு 0 ரிட்டர்ன் a. ஒருவேளை b 0வா வரல, ஃபார் எக்ஸாம்பிள் 36 and 24 எடுத்த எக்ஸாம்பிளுக்கு இங்க எனக்கு வந்து 24ஐயும் 12ஐயும் ரிமைண்ட் பண்ணும்போது 0 வந்துருச்சு. அப்ப லூப் என்ன ஆயிரும்? இதை விட்டு வெளியே வந்துடும். அப்ப வெளியே வருதுன்னா எது என்னுடைய ஆன்சர்? a is my answer. கரெக்டா? a is my ஏவா? b is my answer. b is my answer. எப்ப லூப்பை விட்டு வெளியே வரும்? இங்க பாருங்க, முதல்ல 36 and 24 ரிமைண்ட் பண்றேன், டிவைட் பண்றேன், அப்ப 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்னது? 0 கிடைக்கல. அப்ப 0 கிடைக்கல. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? சேம் a and b அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னது? இப்ப a and b டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்குது. 0 கிடைக்குதுன்னா b is my answer. அதை தான் நான் லூப்பை விட்டு வெளியே வருது அப்படின்னா b is my answer. ஓகேவா? இப்ப நம்ம லூப்ல போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இதை எடுக்கல. இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது எரர் வருதா என்னன்னு. ஓகே, ஸோ நத்திங் எரர். சரி, ஓகே. இந்த ப்ராப்ளம் நான் ஆல்ரெடி நம்மளுடைய இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்ல கெட்டிங் ஸ்டார்டட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஜிசிடி அண்ட் எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதும் ஒன்றும் ரொம்ப பெரிய கம்ப சுத்திரம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஜிசிடி தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ எல்சிஎமோட ஃபார்முலாவே நம்பர் 1 இன்டூ நம்பர் 2 டிவைடட் பை ஜிசிடி தான் எல்சிஎமோட ஃபார்முலாவே. ஏன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்பர் 1 இன்டூ நம்பர் 2 ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப நமக்கு ஜிசிடி வேணும் அப்படின்னா எய்தர் எல்சிஎம் டிவைட் பண்ணலாம், இல்ல எல்சிஎம் வேணும்னா நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2 பண்ணிட்டு கீழே என்ன போடலாம்? ஜிசிடி போடலாம். இது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கொஸ்டின்ல நீங்க ஜிசிடியை பத்தின ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த ப்ராப்ளம் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது புரியல, இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஏன்னா பர்சனலா எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப வளவலன்னு ஏதோ சொன்ன மாதிரி. ஸோ அப்படி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஸோ நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல இருந்து மாத்திக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye, take care.